ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை வைத்திருப்போருக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டுறவு பொங்கல் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் ஒரு விற்பனை தமிழக அரசு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக ஒரு ஜிஓவும் வெளியிட்டிருக்காங்க. 2257 என்னைக்கு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா 18/12/2024, அதாவது நேற்று இந்த ஜிஓ வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ கூட்டுறவு பொங்கல்னா என்ன, ஸோ இந்த கூட்டுறவு பொங்கலுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும், அதுவும் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கூட்டுறவு பொங்கல் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் தொகுப்பு ஸோ இந்த கூட்டுறவு பொங்கல் இந்த விற்பனை எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பண்டகசாலை, பிரதம கூட்டுறவு பண்டகசாலை, கூட்டுறவு விற்பனை சங்கம், சுயசேவை பிரிவுகள் மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்கள் போன்ற அனைத்து விற்பனை அலகுகள் மூலம் தமிழ்நாடு முழுவதும் கூட்டுறவு பொங்கல் என்ற பெயரில் மளிகை பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு விற்பனை நடைபெற உள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கூட்டுறவு பொங்கல் அப்படின்னு சொல்லி ஒரு 3 டைப் ஆஃப், ஸோ இந்த கூட்டுறவு பொங்கலில் ஸோ என்னென்ன அடங்கியிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மளிகை பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு, இனிப்பு பொங்கல் தொகுப்பு, கூட்டுறவு சிறப்பு பொங்கல் தொகுப்பு, பெரும் பொங்கல் தொகுப்பு என்று 3 வகையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. அதாவது இனிப்பு பொங்கல் தொகுப்பும், கூட்டுறவு சிறப்பு பொங்கல் தொகுப்பு, பெரும் பொங்கல் தொகுப்பு. ஸோ இந்த 3 டைப்லேயும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அமௌண்ட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறதுல உங்களுக்கு மினிமம் கொடுத்துருப்பாங்க, அதாவது 199 ரூபாய்க்கான பொருள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இனிப்பு பொங்கல் தொகுப்பு இதில் பார்த்திங்க அப்படின்னா பச்சரிசி 500 கிராம், பாகு வெல்லம் 500 கிராம், ஏலக்காய், அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் உலர்ந்த திராட்சை என 7 பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு சிறிய பையுடன் 199 ரூபாய் என்ற விலையில் விற்பனை செய்யப்பட உள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது இனிப்பு பொங்கல் தொகுப்பில் 199 ரூபாய் ரேட்டில் 7 பொருட்கள் அடங்கிய ஒரு தொகுப்பை தான் ஃபஸ்ட்டு இனிப்பு பொங்கல் தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சிறப்பு பொங்கல் தொகுப்பு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 19 பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும். ஸோ இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 499 ரூபாய் என்ற விலையில் விற்பனை செய்யப்பட உள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதில் என்னென்ன பொருட்கள்லாம் வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு ரேட்டுக்கும் அத்தனை பொருட்கள், அதுக்கேற்ற போல் பொருட்களும் அதுக்கேற்ற ரேட்டும் அவங்க இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இனிப்பு பொங்கல் தொகுப்பில் 7 பொருட்கள் தான் இருக்குது. ஆனால் சிறப்பு பொங்கல் தொகுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 19 பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது 3வது பார்த்தீங்க அப்படின்னா பெரும் பொங்கல் தொகுப்பு அப்படின்னு சொல்லி இதில் டோட்டலாக 34 பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு பெரிய மல்லிகை தொகுப்புடன் ரூபாய் 999 ரூபாய் என்ற விலையில் விற்பனை செய்யப்பட உள்ளது. இந்த பெரும் பொங்கல் தொகுப்பு மட்டும் 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை விலையில்லாமல் வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ 1000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 34 பொருட்கள் கிடைக்குது. ஸோ என்னென்ன பொருளெல்லாம் கிடைக்கும் அப்படின்றதையும் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தொகுப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எந்த இடத்துலனா உங்களுடைய ஸோ இந்த கூட்டுறவு பொங்கல் தொகுப்பு எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை, பிரதம கூட்டுறவு பண்டகசாலை, கூட்டுறவு விற்பனை சங்கம், சுயசேவை பிரிவு மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்கள் போன்ற அனைத்து விற்பனை அலகுகள் மூலம் பொங்கல் தொகுப்பு விற்பனை வாங்கி அனைத்து தரப்பு மக்களும் சிறப்பாக பொங்கல் பண்டிகையை கொண்டாடலாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது எந்தெந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னா ஸோ இந்த கூட்டுறவு எங்கெல்லாம் இருக்கோ, கூட்டுறவு விற்பனை எங்கெல்லாம் இருக்கோ, ஸோ அந்த இடத்துல எல்லாமே இந்த பொங்கல் தொகுப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க.